ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இங்க நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு கேமிங் போன் பத்தாங்க பார்க்க போறோம். இன்ஃபினிக்ஸ் சைடுல இருந்து GT20 Pro Flipkartல ஆஃபிஷியலா ஒரு 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 25,000 ரூபாய்க்கு ஒரு அல்டிமேட்டான ப்ராசஸர் 8200ஓட ஒரு அல்டிமேட்டான ஒரு டிஸ்பிளே, ஒரு அல்டிமேட்டான சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோட இந்த வட்டம் இந்த போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பார்த்தா இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் கிடையாது, இந்த போன் ப்ரீ ஆர்டர் பண்றவங்களுக்கு மட்டும் ஒரு 5499 மதிப்புள்ள கேமிங் கிட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள், அதை தவிர்த்து இந்த போன்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேச போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், நீங்க என்ன இந்த போன் வாங்குறதுக்கு எதுக்காக வாங்கலாம், அது மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பேச போறோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த இன்ஃபினிக்ஸ் GT20 Pro இந்த 2024ல உங்களுக்கு இந்த போனை பொறுத்தவரை ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/256GB வேரியன்ட் ஒரு 25,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 12/256GB ஒரு 27,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு அக்ரிஸான 2 பேஸ் வேரியன்ட்ல ஒரு 3 கலர் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பேட்டர்ன் பார்ப்போம். இந்த மொபைலை பொறுத்தளவு பின்னாடி ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்டோட பக்கத்துல ஃபிளாஷோட பின்னாடி உங்களுக்கு சூப்பரான கிளிப்பிங் லைட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல இந்த வட்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கிளிப்பிங் லைட்ஸ் பார்க்கும்போது 4 லைட் கண்டிஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த லைட்டோட கண்டிஷன்ஸ் எப்படின்னா, இதுல 3 கலர் வேரியன்ட் இருக்கா. சோ ப்ளூ, ஆரஞ்சு அண்ட் சில்வர். அதே மாதிரி நீங்க எந்த கலர் சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க கலர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஆரஞ்சு எடுத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு வரும், சில்வர்னா சில்வர் அண்ட் ப்ளூனா ப்ளூ கலர். இது மாதிரி வேரியன்ட்லயும் ஒரு 8 ஸ்டைல் டைப்ல கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸும் இங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயமா இருக்கு. சோ அந்த லைட்டிங்ஸ் மட்டும் இல்லாம மீதி இருக்க ஏரியா எல்லாமே உங்களுக்கு ஒரு கேமிங் எக்ஸ்பர்ட் ரேஷியோல இதோட ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷ் டச்சர்ஸ்ல நல்ல ஒரு பேட்டர்ன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளேல அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சென்டர்ல ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. சோ ஒரு சூப்பரான ஒரு கேமிங் எக்ஸ்பர்ட் ரேஷியோல அதுக்கேத்த மாதிரி இந்த போனோட டிசைன் ஃபேக்டர் அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த இன்ஃபினிக்ஸ் GT20 Pro மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போங்க. இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 144 ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்கிரீனுக்கு 1300 நிட் பிரைட்டர், ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேயோட சென்ட்ரல் பஞ்ச் கோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இங்க டிஸ்பிளே இருக்கு. சோ டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. 144 ரெஃப்ரெஷ் ரேட் சூப்பராகவே இருக்கு, செம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அண்ட் ஒரு AMOLED டிஸ்பிளேனால டீப் பிளாக் கிடைக்குது. எந்த ஒரு OTT ஆப்லயும் நம்ம எந்த ஒரு வீடியோ கனெக்ட் பாக்குறதும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் செம்மையா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர்லயுமே நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் இன்ஃபினிக்ஸ் GT20 Proல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 194 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல XOS 14, 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், LPDDR5X RAM, UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் JBL ஆடியோ சிஸ்டம் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth 5.2, NFC சப்போர்ட், IR போர்ட், FM ரேடியோ, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இன்ஃபினிக்ஸ் GT20 Proல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு அந்த பைபாஸ் சார்ஜிங் அண்ட் ஹைப்பர் பூஸ்ட் சார்ஜிங் இது மாதிரி விஷயங்களும் இருக்கு. சோ 0 to 100 ஃபுல் ரீச் ஆயிரதுக்கு உங்களுக்கு வித்தின் ஒரு 45 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிருது. ஒரு அருமையான ஒரு பேட்டரி பேக்கப்பும் ஒரு அருமையான சார்ஜிங் ஸ்பீடோடையும் இந்த வட்டம் இன்ஃபினிக்ஸ் GT20 Proல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் பார்க்கும்போது 108 MP கேமரா வித் 1.9 அப்பர்ச்சர்ல சாம்சங் சென்சாரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ. ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா வித் ஃபிளாஷோட வருது. சோ உங்களுக்கு ஹையஸ்டா இங்க 4K 30 frames seconds, இங்க ஹையஸ்டா 4K 60 frames seconds இங்க பிரைமரி சென்சார்லயும் செல்ஃபி கேமரால 2K வீடியோ இருக்க ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த மொபைல்ல 1080 60 frames seconds ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டூயல் வீடியோஸ் அண்ட் ஸ்கை ஷாட் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் AI ஷாட்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்களை கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ டே லைட்ல ஷாட்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா வந்திருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கேமரா அரேஞ்ச்மெண்டோடையும் நல்ல ஒரு அவுட்புட்டோடையும் நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஸ்கின் டோன்லாம் நல்லா அக்யூரேட்டா இருக்கு. எந்த இடத்துலயும் குறை சொல்லாத அளவுக்கு இந்த போன் நல்லாவே பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம் இந்த கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. இந்த மொபைல்ல இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன்.
எப்படி இருக்குன்னு பார்த்து உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனுக்கு இந்த வருஷம் MediaTek Dimensity 8200 Ultimate ஒரு 400 மார்க்கெட்டை கூட 3.1 GHz ஸ்டாக் ஷிப் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G610 MC6 கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸரை பொறுத்தளவு ஸ்னாப்டிராகனுக்கு 888 ப்ராசஸருக்கு நிகரா இந்த ப்ராசஸர் செம்ம டஃப் கொடுக்கும். அது மாதிரி இங்க நல்லாவே பண்ணிருக்காங்க. சோ இந்த போன் ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு உருவாக்கின போன். அதனால இங்க டிஸ்பிளேக்கு டெடிகேட்டரா ஒரு சிப்செட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு கேமிங் விளையாடும் போது உங்களுக்கு எந்த ஒரு லாகிங் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 8GB வேரியன்ட், உங்களுக்கு அந்த UFS டிரான்ஸ்ஃபருக்கு 3.1 சப்போர்ட் அண்ட் LPDDR5X RAM, வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் அண்ட் JBL ஓட டூயல் ஆடியோ சிஸ்டத்தோடையும் இங்க ஹையஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கிரீனுக்கு 144 ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. இங்க ப்ரீ ஆர்டர்ல புக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேமிங் கிட்டும் வரும்போது பின்னாடி அந்த ஃபேனும் நம்ம அட்டாச் பண்ணி விளையாடும் போது ஒரு தாறுமாறான ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கேமிங் பிரியருக்கு ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து பின்னாடி அந்த கிளிப்பிங் லைட்ஸுமே உங்களுக்கு அல்டிமேட்டான ஒரு விஷயமும் இருக்க போகுது. அதை தவிர்த்து இங்க கேம் பூஸ்ட் இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இங்க இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு ப்ராசஸரை பெர்ஃபார்மன்ஸ் மோடு, ஒரு நார்மல் மோடு, இது மாதிரி விஷயங்கள் நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதிகமா கேம் விளையாடணும்னு நினைச்சு பேட்டரி ட்ரெயின் ஆனாலும் இங்க 45 வாட் சார்ஜ் இருக்கனால ஒரு அல்டிமேட்டான ஒரு சார்ஜிங் ஸ்பீட் உங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர்த்து நீங்க மல்டிமீடியா யூசேஜா இருக்கட்டும், சோசியல் மீடியா யூசேஜா இருக்கட்டும், ஒரு டே டு டே லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இன்னைக்கு XOS ஒரு அல்டிமேட்டான ஒரு OS-ஆ வளம் வந்துகிட்டு இருக்கு. செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயண்டா, எந்த ஒரு ஆட்ஸ் இல்லாம நல்ல எந்த ஒரு தேவையில்லாத ஒரு ஆப்பும் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணாம ஒரு அல்டிமேட்டான ஒரு OS இன்னைக்கு மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில செம்மையா குரோத் ஆகிட்டே இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு அல்டிமேட்டான ஒரு சிப்செட் இந்த போன்ல வந்தது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு இந்த Infinix GT20 Pro மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Infinix GT20 Pro ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன் நம்ம கையில எடுக்கும் போதே செம்ம ஹாப்டிக் ஃபீட்பேக்கா இருக்கு. ஏன்னா இது ஒரு வெயிட் 200 கிராம்குள்ள, திக்னஸ் 8.2 mm திக்னஸ். அது மட்டும் கிடையாது, ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஒரு போன் வாங்கணும்னு நினைச்சோம்னா இன்னைக்கு அசஸ் தாங்க இருக்கு மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில பொறுத்தளவு. மீதி பிராண்ட் சாம்சங்லயும் கிடையாது, விவோல கிடையாது, உங்களுக்கு ஓப்போ, ரியல்மி இந்த அளவுக்கு டிசைன் ஃபேக்டர் இம்ப்ளிமெண்ட் கொடுத்து கிளிப்பிங் லைட்ஸ் கொடுத்து இந்த அக்ரெசிவான பிரைசிங் கண்டிப்பா எந்த ஒரு பிராண்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்ஃபினிக்ஸ் வருஷம் இவங்க வந்து இந்த GT சீரிஸ் அருமையா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வரிசையில இந்த 2024 இந்த வருஷமே ஒரு அல்டிமேட்டான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ், நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் அண்ட் நல்ல ஒரு ப்ராசஸர், நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த Infinix GT20 Pro ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு மட்டும் கிடையாது, நீங்க நிறைய மல்டிமீடியாஸ், அதாவது லைக் உங்களுக்கு OTT ஆப்ல நிறைய பாக்குறீங்க, நிறைய சோசியல் மீடியாஸ், ஒரு போட்டோஸ் அப்லோட் டவுன்லோட், நிறைய ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. சோ இது மாதிரி விஷயங்களுக்கும் இந்த போன் நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கும். ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் கேமிங்காக இந்த போனை சூப்பராக வடிவமைச்சது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட், ஒரு மேஜர் ரோல் இந்த வட்டம் இன்ஃபினிக்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டாப் டு பாட்டம் உங்களுக்கு பின்னாடி டிசைன் ஃபேட்ல இருந்து உங்களுக்கு டிஸ்பிளே, சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பேட்டரியோட பேக்கப்பா இருக்கட்டும். இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் டெக்னோ இவங்கள மாதிரி பிராண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. தயவுசெய்து அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு OS அவங்க வந்து வளம் கொண்டு அதாவது நல்லா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்ஃபினிக்ஸோட XOS இருக்கட்டும், இல்ல டெக்னோட HiOS இருக்கட்டும், இன்னைக்கு செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயன்ட், செம்மையான ஒரு அவுட்புட் இருக்குங்க. இன்னைக்கு அவங்க மொபைல நீங்க எந்த ஒரு லோவர் எண்ட்ல இருந்து ஹையர் எண்ட் மொபைல் நீங்க இன்ஃபினிக்ஸ் டெக்னோல எடுத்து பாருங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஆட்ஸ் இருக்காது, எந்த ஒரு ப்ளோவர்ஸ் இருக்காது, ப்ரீலோடர் ஆப்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் இங்க மெயினான விஷயம். அதே மாதிரி அவங்களோட ஃப்ளூயன்சி நல்லா இருக்கு. ஸோ அதுதான் இங்க வந்து ஒரு மெயினான திங். அது மட்டும் கிடையாது, இவங்க அக்ரிஸான பிரைசிங்லையும் எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு இது மாதிரி ஒரு ஸ்பெக்கோட இன்னைக்கு வேற பிராண்ட்ஸ்ல பார்த்தோம்னா இதோட பிரைசிங் 35,000 ரூபாய்க்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க இப்படி கொண்டு வரல. ஸோ இன்னைக்கு கேமராலுமே இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையா ஒரு அவுட்புட் நல்லாவே இருக்கு இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் பிராண்டை பொறுத்தளவு. அதே மாதிரிதான் இந்த GT20 Pro ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல். கண்டிப்பா நீங்க தாராளமா கண்ணு மூடிட்டு எடுக்கலாம். உங்களுக்கு 2 வருஷத்துக்கு OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், அது 25,000 ரூபாய் மொபைல நம்ம பார்க்க போது ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த இன்ஃபினிக்ஸ் போன் கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.